விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தற்போது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 94,932 வாக்குகளை தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நேரலை வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். சார் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கிறார். உங்களுடைய முதல் பார்வையை பதிவு செய்யலாம். அன்னியூர் சிவா அவருடைய வெற்றி தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய 3 ஆண்டுகால ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அவர் 3 ஆண்டுகளில் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மக்களுக்காக செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் மக்களிடம் எந்த அளவிற்கு ஆதரவு பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரம்தான் அன்னியூர் சிவா அவருடைய வெற்றி. குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மகளிர் மிகச் சிறப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் செய்த சாதனைகள், உரிமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், அதேபோல் உரிமைப்பெண் திட்டம் மட்டுமல்ல, இலவச பேருந்து திட்டமாக இருந்தாலும், நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், அதேபோல் மாணவர்களுக்காக படிக்கிற பொழுது கல்லூரியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டங்களாக இருந்தாலும், அனைத்திற்குமாக அந்த மக்களிடம் ஆதரவு இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பெற்றிருக்கிற வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இப்போ பிஜேபியும் பாமகவும் சேர்ந்து இங்கே நின்றார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தோல்வி பாஜகவிற்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே நடைபெற்ற இடைத்தேர்தல் 13 இடைத்தேர்தல்களில் 11 இடைத்தேர்தல்களில் அவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள். 2இல் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று இதுவரை வந்த கணிப்புகள் சொல்கின்றன. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது பாமக பாஜக கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி என்பதுதான் இதிலே மிக தெளிவாக தெரிகிறது. தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அது மட்டுமல்ல, நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் இந்த தொகுதிக்கு வந்து செய்த 2 நாள் சுற்றுப்பயணம் மக்களை ஈர்த்ததுடன் அவர்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கையும் உருவாக்கியது. அதன் விளைவாகத்தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, ஆளும் கட்சி அதிகார பலத்தோடு இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவெல்லாம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, தமிழக முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார், விக்கிரவாண்டியிலே கிடைக்கிற இந்த வெற்றி என்பது 2026 நடைபெறவிருக்கிற தேர்தலில் 234 தொகுதிகளில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் என்று சொன்னார். 200 மட்டுமல்ல, 234 தொகுதிகளிலேயும் இந்த வெற்றி பிரதிபலிக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு தமிழகத்து மக்கள், குறிப்பாக பெண்கள், தமிழக முதல்வர் தளபதி அவருடைய சாதனையை பாராட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்காக கிடைத்திருக்கிற வெற்றிதானே தவிர, அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க தான் எப்படி சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க எதை தெரிந்தாலும் அந்த தான் அவர்கள் சொல்லுவார்கள். எதை அவர்கள் சொன்னாலும் இது உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி 26இல் மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியினுடைய கரம்தான் வலுப்படுத்தும் என்பதை இந்த விக்கிரவாண்டி தேர்தல் மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறது. பாமக வேட்பாளர் சி அன்புமணி 43,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவருடைய டெபாசிட் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுகவினுடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆகவே அவருடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரையில் அவர் இந்த 43,000 வாக்குகள் பெற்றிருப்பது என்பது ஒன்றும் பெரிய ஓட்டு அல்ல. இன்னும் கேட்டிங்கன்னா, அங்கே பெரும்பாலும் சென்ற தேர்தலெல்லாம் கூட நாம் அதிக வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவங்க 3 பேரும் இணைந்து இருக்கிற பொழுதே புகழேந்தி அவர்கள்
9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர்கள் இப்பொழுது பிஜேபியும் இவர்களும் நிற்கிற பொழுது இந்த வாக்குகளை பெற்றிருப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தல் வெற்றி எல்லா தொகுதிகளிலேயும் பிரதிபலிக்கும். 26 மட்டுமல்ல, தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு, தளபதி அவர்கள் நடத்துகிற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மிக்க நன்றி திரு பொன்முடி. நேரலையில் பங்கேற்ற எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் தொடர்பான தொடர் நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.